தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. வருகிற ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலானது நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதேபோல எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. அதேபோல எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியான நிலையில் அந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடப் போவதில்லை எனவும் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை எனவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தியின் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு வருகிற ஜூலை 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. அதே சூழலில் எந்த கட்சிக்கும் ஆதரவும் அளிக்கப் போவதில்லை எனவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதேபோல எந்த கட்சிக்கும் ஆதரவும் அளிக்கப் போவதில்லை எனவும் அந்த கட்சியின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் யுவராஜ், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய தங்களுடைய நிலைப்பாட்டையும் வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருகின்ற இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏதேனும் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவாரா அல்லது தங்களுடைய கட்சி சார்பில் இந்த பிற கட்சிக்காவது ஆதரவு அளிக்கப்படுமா என்று தொடர்ந்து அந்த கட்சியினரிடம் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே தங்களுடைய கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் என்றும் அதே போன்று விரைவில் கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக கழக உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணங்கள் என்று வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தங்களுடைய பிரதான இலக்கு என்றும் இதற்கான வேலைகளையும் ஆயத்த பணிகளையும் தாங்கள் செய்து வருவதாகவும் எனவே இதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் எந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று குறிப்பாக வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது என்றும் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார்.